இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தகுதி. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அதாவது எங்களால் இது முடியும் என்று சொல்லி எங்களை மாத்திரமே நம்பி ஒன்றை தொடங்குவதற்கும் யோசிப்பதற்கும் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் ஒரு சில நேரங்களில் எங்களை மாத்திரமே நம்பி தொடங்கப்படுகிறதான காரியம் தோல்வியில் முடிவடைந்திருக்கு. ஆனால் தேவனை முன்னிலைப்படுத்தி தேவனை விசுவாசித்து தொடங்கப்படுகிறதான காரியம் எப்பவுமே தோற்று போகிறது இல்லை. அதே நேரம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று சொல்லியும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காரியத்திற்காக கிரியைகளுடனே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்துடன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்குரிய முடிவு ஜெயமானதாக இருக்கும். நாங்கள் எங்களை நம்பி எங்களுடைய சொந்த பலத்திலே ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது சில வேளைகளில் அது தோற்று போகலாம். ஆனால் தேவனை நம்பும் பொழுது ஒரு பொழுதும் அது தோற்று போகாது. ஏனெனில் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் எங்களோடு இருந்தால் ஆயுதங்கள் இல்லாமல் கூட யுத்தங்களில் வெற்றி பெற முடியும். ஆனால் தேவன் இல்லாமல் எவ்வளவு பெரிய ஆயுதத்தோடு போய் நின்றாலும் நாங்கள் தோற்றுத்தான் போவோம். உதாரணமாக நாங்கள் தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். அவர் தேவனுடைய நாமத்தினாலே மாத்திரம் கோலியாத்தை வெற்றி பெறுகிறார். அப்படி எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆகையால் தேவனை முன்னிலைப்படுத்தி கிரியைகளுடனே அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு ஜெயத்தை தர போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.